எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த போது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினராகிய யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். மூஞ்ச பார்த்து கை கொடுங்க. இங்க இருந்துகிட்டு இப்படி பிடிக்க கூடாது, சரியா? முகத்தை பார்த்து புன்னகையோடு மகிழ்ச்சியோடு நாம ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழா வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு பிறந்திருக்கிற பாலன் இயேசு நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் அமைதியை, மகிழ்ச்சியை, எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொண்டு வருகிறார். இந்த பிறந்த பாலனுடைய மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் நிறைவாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இன்று உலகெங்குமே கிறிஸ்து பிறப்பு விழா பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிறது. உலகமே விழித்திருக்கிறது. உலகத்தில் அத்துணை பகுதியிலும் இயேசுடைய பிறப்பு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளினுடைய தொலைக்காட்சி செய்திகளை பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் அத்தனை நாடுகளிலுமே அந்த கிறிஸ்து பிறப்பு பல வகைகளிலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருப்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவம் இருக்கிறதா என்று சந்தேகப்படுகிற நாடுகளில் கூட, அது ஜப்பானாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அங்கும் கூட கிறிஸ்து பிறப்பு அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பல வடிவங்களிலே கடலுக்கு அடியில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கால்பந்து, ஜெர்மனியிலே கால்பந்தாட்ட வீரர்கள் 28,000 பேர் ஒரே மைதானத்தில் 1 கோடி நேற்று இரவு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதுமே இயேசுடைய பிறப்பு கொண்டாடப்படுகிறது என்றால், இந்த உலகம் முழுவதுமே இன்று இரவு விழித்திருக்கிறது என்றால், உலகம் முழுவதுமே இன்று மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால், இந்த இரவு அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இரவு. இந்த இரவு அத்துணை புனிதமான இரவு. ஆண்டாண்டு காலமாக, காலங்காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை, பாவத்தில் உழன்ற மக்களை மீட்பதற்காக என் ஆண்டவர் எனக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார், எங்கோ வானத்தில் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள், கண்ணு கெட்டாத தூரத்தில், கண்ணுக்கே தெரியாத இடத்தில் கடவுள் இருக்கிறார் என்கிற அந்த நிலையிலிருந்து என் கண் முன்னால் என்னால் காணக்கூடியவராக மனித உருவெடுத்து இந்த உலகில் பிறந்திருக்கிறார், என்னை மீட்க பிறந்திருக்கிறார் என்று இந்த உலகமே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 2025 ஆண்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு 25 ஆண்டுகளையும் ஜூபிலியாக நம்முடைய தாய் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஜூபிலி.
அப்ப இந்த ஆண்டு 2025 ஆண்டு இந்த டிசம்பர் 25 தேதியை கிறிஸ்து பிறப்பினுடைய ஜூபிலியாக அகில உலக திருச்சபை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த திருவையோடு இணைந்து நாம் ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பிறப்பை பற்றி சிந்திக்கிற இந்த வேளையிலே 2025 ஆண்டுகளுக்கு பின்னால் சென்று அதற்கிருந்த அந்த சூழலோடு நாம் இணைந்து பயணிக்கிற போதுதான் இயேசுடைய பிறப்பு நம் உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சி உணர்வை கொண்டு வரும். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவாக நம்மை பின்னோக்கி அழைத்து சென்றது. ஆண்டவர் இயேசுடைய பிறப்புக்கு முன்னால் ரோமை நகரிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. எதற்காக அகஸ்து சீசர் கணக்கெடுப்பு எடுக்கிறார்? லத்தீன் ஆட்சி மொழியாக மாற வேண்டும். ரோமை நகரிலே லத்தீனை ஆட்சி மொழியாக்க வேண்டும். ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் எம் மக்கள் பெரும்பான்மையில் இருக்கிறார்கள் என்பதை அங்கு நிரூபிக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கிறதை இந்தியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பல்வகையான செயல்பாடுகள். அதை போல அன்றைக்கு அகஸ்து சீசர் அதை செய்து கொண்டிருந்தார். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறான். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எல்லாருமே தங்கள் சொந்த வீட்டிற்கு, சொந்த நாட்டிற்கு, மன்னிக்கவும் சொந்த ஊருக்கு சென்றே ஆக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மாதிரி நம்ம இந்த எஸ்ஐஆர் அந்த ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி அனுப்பிட்டோம், எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கு அந்த எந்த வசதியும் கிடையாது. நேரடியாக தங்களது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படித்தான் சூசேப்பர் தன்னுடைய சொந்த ஊரான பெத்லகேமுக்கு செல்லுகிறார். தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணியான தன் மனைவி மரியாளோடு அவர் கழுதையிலே பயணம் செய்து தன் சொந்த ஊராகிய தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு செல்கிறார். சொந்த ஊருக்கு போயிருக்கிறார். ஆனா அவருக்குன்னு ஒரு காணி நிலம் கூட கிடையாது. சூசேப்பர் எப்பவுமே பாவப்பட்ட மனுஷன், எங்க போனாலுமே. அதான் நேற்று ரோஜ்மா நகரில் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் போகும்போது 5 பேர் மாதா வேடம் போட்டிருந்தாங்க. ஒரு சூசேப்பர் கூட இல்லை. இன்றைக்கு பரவாயில்லைக்கு ஒரு சூசேப்பர் வந்தார். அப்போ சூசேப்பர் தன் சொந்த ஊருக்கு போயிருக்கிறார். அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. சொந்த வீடு கிடையாது, சொந்த இடம் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்க ஊரே திருவிழா கோலமாக இருக்கிறது. எல்லாரும் வந்திருக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்காங்க. அப்ப தன் மனைவிக்கு பேறுகால வேதனை. ஒவ்வொரு வீடாக போய் தட்டுறாரு மனுஷன். சொந்த ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டெல்லாம் தட்டுறாரு, கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லாருமே வீட்டுல ஏற்கனவே ஆட்கள் நிறைய இருக்குது, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, இடமில்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. யோசித்து பார்ப்பேன், நம்ம சொந்த ஊர் திருவிழாவுக்கு போறோம், நமக்கு அங்க வீடு இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா எல்லா வீட்லயும் ஆட்களா இருக்குது. அந்த ஒரு நிலைமை தான் சூசேப்பர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். கடைசியா ஒரு நல்ல மனசு உள்ளவர், வீட்டில் இடம் இல்லைப்பா, வேணா மாட்டுத்தொழுவத்தில் போய் தங்கிக்க அப்படின்ட்டு கொடுக்குறாரு. மாட்டுத்தொழுவம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அங்கே ஆடு மாடுகள் இருக்கும், அவர்களுக்கான உணவுகள் இருக்கும், அதனுடைய கழிவுகள் இருக்கும். அதோடு இடையர்கள் அதிகமான பனிப்பொழிவு இருக்கிற போது, குளிர் இருக்கிற போது அவர்கள் தங்குவதற்காக, பாதுகாப்பாக இருப்பதற்காக அந்த மாடுடைய குடிலை, மாட்டுக்களை அந்த குடிலை பயன்படுத்துவார். அப்ப அந்த இடத்தில் போய் தான் அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து அங்கு குழந்தை இயேசு பிறக்கிற இயேசு குளிர். அப்போ அங்க இருக்கிற தீவன தொட்டி, அதுதான் கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். அந்த தீவன தொட்டியிலே இருக்கிற துணியை வைத்து அங்க கிடைச்ச சாக்கோ ஏதோ ஒன்று எடுத்து சுற்றி எடுத்து அவரை கிடத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டுமா? இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறப்பதற்காக கடவுள் திருவுளம் கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய வார்த்தையால் இந்த உலகத்தை மீட்டிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் எதற்காக மனித உருவெடுத்து இந்த உலகிற்கு வந்து இதை செய்கிறார்? உண்மையிலேயே இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு தருகிற செய்தி அதுதான். இந்த கிறிஸ்து பிறப்பு, ஏன் கடவுள் மனிதனானார் என்பது ஒரே வார்த்தை, கடவுள் நம் மீது கொண்ட அன்பு மட்டும்தான். யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. யோவான் நற்செய்தி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்று. யோவான் 3:14. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்ட. மன்னிக்கவும், கரெக்டா இல்லை.
நான் சொல்றேன். அவர் சொல்லுவார், கடவுள் இந்த உலகின் மேல் கொண்ட அன்பினால் தான் தன் ஒரே மகனை அழிக்கும் அளவுக்கு இந்த உலகத்தின் மேல் அன்பு கொள்கிறார். இந்த உலகம் பாவத்தில் இருக்கிற இந்த உலகத்தை மீட்பதற்காக கடவுள் தன் ஒரே மகனை அனுப்பி வைக்கிறார். வாசிக்குமா அஸ்விகம்? அது எந்த இறை வார்த்தை? அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். மாத்தி மாத்தி வாசித்தீங்க, எனக்கே டவுட் ஆக்கிட்டீங்க. 3:16 தான் நான் முதல்ல சொன்னேன். வாசிங்க. அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு மட்டும்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய மைய செய்தி. இது அன்பினுடைய திருவிழா. கடவுள் நம் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய திருவிழா தான் இந்த கிறிஸ்து பிறப்பு. அதான் ஒரு தடவை ஒரு அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? தன்னுடைய ஒரே வார்த்தையில் இந்த உலகத்தை மீட்டிருக்கலாமே. மனித ஒரு எடுத்து எதற்காக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்ற கேள்வியை தன்னுடைய அமைச்சர்களிடத்தில் கேட்கிறார். அப்போ ஒரு அமைச்சர் சொல்கிறார், அரசரே, உமக்கு நான் இதற்கு பதில் தருகிறேன், தகுந்த நேரம் வருகிற போது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாள் அரசன், அவருடைய மனைவி, அவருடைய கைக்குழந்தை, அமைச்சர் எல்லாரும் படகிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது அமைச்சர் திடீரென்று கத்த ஆரம்பிக்கிறார், அரசரே, உங்களுடைய குழந்தை கடலிலே தவறி விழுந்து விட்டது அப்படின்னு. உடனே அரசர் பாஞ்சி கடல்ல குதிக்கிறார். குதிச்சு குழந்தைய தேடுறார். அங்க ஒரு பொம்மை தான் கிடக்கு. கோபத்தோட மேல வந்து அமைச்சர்கிட்ட, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு கேட்கிறார். அப்போ அமைச்சர் சொல்லுகிறார், அரசரை, நான் இதற்கு பதில் சொல்றேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, நான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு கேட்கிறார். அரசரை, நீங்களும் நாங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம், படை வீரர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க குழந்தை கிணத்துல விழுந்து, சரி மன்னிக்கவும், கடல்ல விழுந்துட்டு சொன்ன உடனே நீங்க ஏன் குதிச்சிங்க அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் இருக்காங்க, நீங்க சொல்லியிருந்தா இந்த படை வீரன் குதிச்சு காப்பாத்தி இருப்பான். இவங்க எல்லாருமே உண்மை விட நீச்சல் தெரிந்தவர்கள், மிக எளிதாக காப்பாற்றி இருப்பார்கள். ஆனா நீங்க ஏன் குதிச்சிங்கன்னு கேட்கிறப்ப அந்த அரசன் சொல்லுகிறான், என்ன அது ஏன் குழந்தை. உடனே அமைச்சர் சொல்லுகிறார், இதுதான் அரசரை நீர் கேட்ட கேள்விக்கும் பதில். கடவுள் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். தன்னுடைய மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தானே இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் அன்பு, அதுதான் உண்மையான அன்பு என்று சுட்டி காட்டினார். இன்றைக்கு யோசித்து பார்ப்போமே. இன்னும் எளிதாக சொல்லணும்னா, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், அப்படிதானா? இப்போ நம்முடைய செலினாவுக்கு ட்ரெஸ் எடுக்க யார் எடுத்துட்டு வந்தா? அப்பா அம்மா, அப்படிதானா? வேற யார் வீட்டையாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து என் பிள்ளைக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லுவோமா? வின்சி சொல்லுவீங்களா? என் பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்காரரை கொடுத்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்கன்னு. என் பிள்ளைக்கு நானே ட்ரெஸ் எடுக்கலாம் தான் நினைப்போம், அதானா? ஒரு சாதாரண உடையே என் பிள்ளைக்கு நான் தான் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப, என் பிள்ளை அழிந்து போகிறது அப்படிங்கிறப்ப கடவுள் என்ன நினைக்கிறார்? தானே இறங்கி வர வேண்டும். அதுதான் நினிவே நகர்ல செய்யறார். நினிவே நகர்ல யோனா இறைவாக்கினர் என்ன செய்யறார்? எல்லாரும் அழிஞ்சிடணும் அப்படின்ட்டு நற்செய்தி தெரிவிச்சுட்டு ஓடி போயிருந்தார். அந்த மக்கள் மனம் திரும்புறாங்க. கடவுள் அழிக்கல, இவருக்கு பயங்கர கோபம். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் இப்படித்தான் செய்வீர்னு தெரியும், அப்புறம் எதுக்கு நீ அனுப்புனீர் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் வெயில் இருக்கிறப்ப ஒரு ஆமணக்கு செடி முளைச்சி வந்து அவருக்கு நிழல் கொடுக்குது. கடவுள் என்ன செய்கிறார்? அந்த ஆமணக்கு செடியை கருக வைக்கிறார். பயங்கரமா கோவப்படுகிறார் யோனா. அப்ப கடவுள் சொல்லுகிறார், ஒரு சாதாரண இந்த ஆமணக்கு செடிக்கு நீ இவ்வளவு கோவப்படுகிறாயே, இவங்க எல்லாரும் என் மக்கள், வலது கை எது இடது கை என்று தெரியாத மக்கள், அவங்களை நான் எப்படி அழிப்பேன் என்று ஆண்டவர் கேட்பார். அப்போ இவ்வளவு அன்பினுடைய வெளிப்பாடு மட்டும் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு. அப்போ இது ஒரு அன்பினுடைய திருவிழாவாக இருக்கிறது, அன்பை கொண்டாடக்கூடிய திருவிழாவாக இருக்கிறது. அன்பு திருவிழா என்றால் அகிலமும் அந்த அன்பு திருவிழாவை கொண்டாடத்தான் செய்யும். எனவேதான் நாம் மட்டுமல்ல, எல்லாருமே, மற்ற மதத்தவரும் இந்த விழாவை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அன்பினுடைய திருவிழா. அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு திருவிழா நமக்கு தருகிற செய்தி தான் இன்றைய கிறிஸ்து பிறப்பு செய்தியாக இருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு தருகிற செய்தி, நாம் நேற்று மாலை நாம் எல்லாருமே கேரல்ஸ் போனோம். எல்லா வீடுகளையும் ஜெபிக்கிறப்ப ஒரு 2 வார்த்தையை நான் திரும்ப திரும்ப எல்லா வீட்டுக்குமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்குதா? மகிழ்ச்சி, இன்னொன்னு என்னது?
அமைதி. இதுதான் கிறிஸ்து பிறப்பு. இந்த கிறிஸ்து பிறப்பு தருகிற செய்தி, இந்த அன்பு திருவிழா தருகிற செய்தி, பிறந்திருக்கிற இந்த பாலன் இயேசு இந்த இரண்டையும் கொண்டு வருகிறார். அதனாலதான் இயேசு பிறந்தவுடன் இடையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதோ உலகெங்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இந்த மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கிறார். வானதூதர் கூட்டம் அதற்கு பின்னால் சொல்கிறது, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகின் நல் மனத்தோருக்கு அமைதி உரித்தாகுக என்று விண்ணக கூட்டம் கடவுளை போற்றி புகழ்கிறது. அப்போ இந்த அமைதி, மகிழ்ச்சி, இந்த இரண்டு தான் கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த ரெண்டு தான் நம்மகிட்ட இல்லை. பல நேரத்தில் மகிழ்ச்சி, அமைதி இல்லாமத்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டிருக்கு. உண்மையான மகிழ்ச்சியை தருவதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா, உண்மையான அமைதியை தருவதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. அதான் இயேசு சொல்கிறார், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் தரவே முடியாது அந்த அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் இந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் ரொம்ப அருமையாக எடுத்து வைக்கிறார். ஒரு 4 விஷயங்களை அவர் எடுத்து வைக்கிறார். கார் இருளில் செல்கின்ற மக்கள் பேரொளியை கண்டு கொண்டார்கள். ஒரு இருட்டு, இருட்டுல வழியே தெரியாம போய்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒளி தெரிந்ததென்றால் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவோமோ அந்த மகிழ்ச்சியை மெசியாவுடைய பிறப்பு கொண்டு வருகிறது என்று அறிவிக்கிறார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் சாவினுடைய நிழலில் இருக்கிற போது அங்கு அவர்களுக்கான மீட்பை கண்டுகொள்கிறார்கள் என்கிறார். யோசித்து பார்ப்போம், மரண வேலையில் இருக்கிற போது, மரண பயத்தில் இருக்கிற போது எனக்கான ஒருவர் என்னை மீட்க நிற்கிறார் என்றால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அடுத்த 2 உருவகத்தையும் பயன்படுத்துகிறார். அறுவடை நாளிலே அந்த அறுவடையின் போது மகிழ்ச்சி அடைகிற அந்த ஒரு விவசாயி உழவனை போல தன்னுடைய முதலையெல்லாம் போட்டு விதைக்கிறான், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான், அதற்கு உரமிடுகிறான், காத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய அத்துணை உழைப்பு, தன்னுடைய முதல் அத்தனையும் போட்டு காத்து கொண்டிருக்கிறான். அறுவடைக்கு வந்து கதிர்கள் இருக்கிற போதுதான் அவனுடைய உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். என்னுடைய அத்துணை உழைப்பும் பலனாக வந்து நிற்கிறது என்று மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள் என்கிறார். அதே போல கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்புடன் இருப்பார்கள். இந்த கொள்ளை பொருள் என்பது கொள்ளையிடப்படுகிற பொருள் அல்ல, மாறாக 2 நாடுகள் போர் செய்கிற போது, ஒரு நாடு வெற்றி பெறுகிற போது அந்த நாட்டினுடைய அத்துணை செல்வங்களும் வெற்றி பெறுகிற நாட்டுக்கு உரிமையா, அது கொள்ளை பொருள் என்று அழைக்கப்படும். அப்போ ஒரு நாட்டை வெற்றி பெற்று அதனுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்து வருகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி மெசியா வருகிற போது இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த மகிழ்ச்சியை தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த மகிழ்ச்சி வெளிப்புற மகிழ்ச்சியாக மட்டும் இன்றைக்கு இருந்து விடக்கூடாது, என் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வெறுமனே வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் மகிழ்ச்சியோடு போய்விடாமல் உண்மையிலே மனசுக்குள்ள இன்னைக்கு சந்தோஷமா. அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் வைத்திருக்கிற மகிழ்ச்சியை நான் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பல வகைகளிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். கொடுப்பது என்பது வெறுமனை பொருளாக மட்டுமல்ல. வாழ்க்கையில என்னுடைய மன்னிப்புக்காக ஒருத்தர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறார், மன்னிச்சு திரும்ப என்கிட்ட பேசிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறார்னா, இந்த கிறிஸ்து பிறப்பில் அவர்களை மன்னிக்கிறோம் என்றால் அதுதான் கிறிஸ்துமஸ், அங்குதான் பாலன் பிறக்கிறார். இன்றைக்கு ஒருவரோடு பகையோடு இருக்கிறோம், இந்த நாளிலே அவரோடு மீண்டும் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் அந்த இடத்தில் பாலன் பிறக்கிறார். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. வெறுமனை வெளி தோற்றத்தில் நம்முடைய ஆடைகளிலோ விளக்குகளிலோ கிறிஸ்து ஒருபோதும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டார். என் உள்ளத்தில் மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால், அந்த ஆண்டவர் எனக்குள் பிறக்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும், உறவை கொடுக்க வேண்டும், ஆதரவை கொடுக்க வேண்டும், அடுத்தவருக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும், நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், இரக்கத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பு. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடு முழுவதும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் கடவுள் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். நான் வேறு எதை உன்னிடத்துல கேட்பேன் என்று 3 காரியங்களை மட்டும்தான் சொல்லுவார் கடவுள். இரக்கம், தாழ்ச்சி, 3ஆவதாக அவர் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டியது அடுத்தவர் மேல் இரக்கத்தோடு இருக்க வேண்டும், கடவுளிடத்திலே தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், தன்னிடத்திலே நேர்மையோடு இருக்க வேண்டும். இந்த 3 தான் பிறக்கிற பாலனே சொல்லுகிறார். எனக்கு நானே நேர்மையோடு இருக்கிறேனா,
கடவுள் முன்னால் தாழ்ச்சியோடு வாழ்கிறேனா, அடுத்தவருக்கு இரக்கத்தோடு இருக்கிறேனா? என மூன்றும் அமைந்து விட்டால் உண்மையிலே இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம், பாலனிடத்தில் கேட்போம். பாலன் இயேசுவே, இந்த குடிலில் பிறந்திருக்கிறவரே, எங்கள் உள்ளத்தில் பிறந்தவர். எங்கள் உள்ளத்தில் பிறக்க நாங்கள் அடுத்தவருக்கு கொடுக்க செய்யும், அடுத்தவருக்கு மன்னிப்பை கொடுக்க செய்யும், அடுத்தவருக்கு ஆறுதலை கொடுக்க செய்யும், அடுத்தவருக்கு நம்பிக்கையை கொடுக்க செய்யும், அடுத்தவர் மீது இறங்க செய்யும். அதன் வழியாக இந்த பாலன் இயேசு எங்கள் உள்ளத்திலும் பிறக்க செய்யும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.